6 வருடத்துக்கு ரணிலை அசைக்க முடியாது, கட்சிக்குள் சர்வாதிகாரியாக மாறுவாரா என்பதுவே தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே மிக நீண்ட காலமாக அவர் இருந்ததன் மூலம் சர்வாதிகார முறைமையில் தான் அவர் இருக்கிறார் என்பது தெரிகிறது. எனவே இன்னும் ஆவதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்விகள் இதன் மூலம் எழுகின்றன. எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் இன்னும் 6 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு பின்னர் கட்சியின் உயர் பதவிகளில் தனது நெருங்கிய நண்பர்களை நியமித்து தற்போது இருக்கும் ஒரு சிலரின் பதவிகளை பறிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2020 பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியால் ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியாது என்பதால் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டது. இவ்வருட பொதுத் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் 3 ஆசனங்களை பெற்ற போதிலும் வெற்றி பெற்றவர்கள் எவரும் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்ல, வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். எனினும் ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது சுகதாச உலகரங்கில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பொது மாநாட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டத்தில் கட்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியலமைப்பில் மிகவும் ஆபத்தான 2 சரத்துக்களை ரகசியமாக புகுத்தியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் இன்னும் 6 வருடங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை முதலாவது சரத்து. அதாவது 2030ஆம் ஆண்டு வரை ரணிலுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இரண்டாவது பிரேரணையின் மூலம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை பதவியை தவிர மற்ற அனைத்து பதவிகளும் ஒழிக்கப்படும் என்று இரண்டாவது தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பதவிகளுக்கு புதிய உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் ரணிலுக்கே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரேரணையில் குறிப்பிடப்படுகிறது. அதன்படி எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு பின்னர் கட்சியின் உயர் பதவிகளில் தனது நெருங்கிய நண்பர்களை நியமித்து தற்போது இருக்கும் ஒரு சிலரின் பதவிகளை பறிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியை சஜித்திடம் ஒப்படைத்து இரு கட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்ற கருத்து வலுத்து வருவதை காண முடிகிறது. ரணிலின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரான அகிலவிராஜ் காரியவசமும் தற்போது அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார். மேலும் ரணிலின் சிரேஷ்ட ஆலோசகராக இருந்த ஆஷு மாரசிங்கவும் இதே கருத்தை கொண்டு வந்திருக்கிறார். அண்மையில் முன்னாள் ஆளுநர் நவீன் திசாநாயக்கவும் அல்வித்து அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து இவ்விரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஐதேகாவையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் இணைக்கும் விருப்பம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லை. எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பதவிகளை நிரப்பும் அதிகாரம் தனக்கு கிடைத்ததன் பின்னர் தனது நெருங்கிய நண்பரான சாகல ரத்நாயக்க மற்றும் மைத்துனர் விஜயவர்தன் ஆகியோருக்கு கட்சியின் உயர் பதவிகளை வழங்க ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது.